ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். சுத்தமாக வந்து டைமே இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் சரி இன்னும் நல்ல கண்டென்ட் அண்டு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் இன்னும் நல்லா ரெமெடிஸ் அண்ட் இதுவும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்துட்டு முடி வந்து தலை சீவவே இல்லை. ஸோ சீவாமல் கண்டிஷன் பாருங்கள், அதோடய கண்டிஷன் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போது ரொம்ப வந்து ஃபுல்லாக வந்து டீடாங்கிளாக இருக்குது. ஸோ அதை சும்மா ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்ட்டு, போடாமையே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது போடலாம், கொஞ்சம் பார்த்து ஏதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு மைட் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் நான் 2 பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு பெரிய டேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கை விரல்களால் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பெரிய டேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுக்கிறேன். அந்த முடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருளாக இருக்கும். கொண்டை போட்டு அப்படி சுருளாகவே இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டு ஸ்லோவாக எடுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியும். பட் நான் வந்து ஸ்லோவாக தான் எடுத்திருந்தேன். வீடியோ ரொம்ப டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஏன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு சில பேர் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக எடுக்கலை, ஸ்லோவாக தான் எடுத்திருக்கேன். ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், வீடியோவோட ஸ்பீட் வந்து. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து முடிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கிற டேங்கிள்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணணும். அதையும் எடுத்துட்டால் நம்மளுக்கு ஒரு பார்ட்டிஷன் வந்து கம்ப்ளீட்டடாக நீட்டாக வந்து எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு ஹேர் ஃபால் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிடுக்கு. ஏன்னா கொஞ்சம் கேர் எடுக்கிறதுனால ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆப்வியஸாக ஸ்ட்ரெஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ கொஞ்சம் கம்மியானதுனால கொஞ்சம் நம்ம வந்து விசிபிளாக ரிசல்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ வின்டரில் நான் யூஸ் பண்ணின இந்த எண்ணெய் தான் நான் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சுட்டு நல்லா காய வச்சுக்கிறது. எப்பவும் போல் தலை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுக்கிறது. ஸோ அந்த வின்டர் சீசனுக்கு, அதாவது பனிக்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எண்ணெய் வந்து ஆஸ்துமா அண்ட் சைனஸ் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் ஆயில் வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதுக்கு முந்தின வீடியோ தான் அந்த ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோ. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் வந்து எடுத்தாச்சு. செகண்ட் பார்ட்டிஷன் பாருங்கள், அதை விட ரொம்ப வந்து டேங்கிள்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பொறுமையாக எடுத்தணுன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துச்சு ஃபுல்லாக வந்து டீடாங்கிள் எடுத்து முடிக்கிறதுக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் முடியலை. ஸோ அதையும் வந்து அதனாலேயே முடியை வந்து பார்த்துக்க முடியல. பொங்கல் அன்னைக்கிலிருந்தே உடம்பு வந்து முடியலை. ஸோ அதனால் கேர் பண்ண முடியல. ஸோ ரொம்ப வந்து டீடாங்கிள் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருந்தால் வீடியோவோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் எப்போ டீடாங்கிள் பண்ணும்போதும், நார்மலாக டீடாங்கிள் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே முடிக்கும் சரி, ஸ்கேல்ப்புக்கும் சரி, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேமேஜும் கொடுக்காம இருக்கும். அவ்வளோதான். பாய்.
ஸோ அவ்வளோதான், டீடாங்கிள் பண்ணி முடிச்சாச்சு. நார்மலாக வந்து எப்பவும் போடுற மாதிரி ஒரு லூஸாக வந்து ஹேர் டூ பின்னல் ஜடை தான் போடுறேன். போட்டுட்டு சும்மா ஒரு கிளிப்பை போட்டுட்டு விட போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.